அந்த கார்த்திக் மாதிரியான ஆள்கிட்ட இருந்து என்னையும் தனாவையும் காப்பாத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பொண்ணுங்களை அவன் ஏமாத்திருக்கான். விட்டா இன்னும் அதேதான் பண்ணிட்டு இருந்திருப்பான். பல பொண்ணுங்களோட வாழ்க்கைய நீங்க காப்பாத்திருக்கீங்க பெரியம்மா. நீங்க செஞ்சது பாவம் இல்ல. புராண கதைகள் எல்லாம் ஒரு போர்ல கெட்டவனை கொல்றதுக்கு பேரு வதம்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதைத்தான் பண்ணிருக்கீங்க. நம்ம என்னதான் நியாயம் சொல்லிக்கிட்டாலும் அந்த கடவுளே சொன்னாலும் கூட ஒரு உயிரை எடுக்கிறது பாவம் தான் மாயா. பெரியம்மா, நீங்க தானே சொல்லுவீங்க நமக்கு மேல இருக்கிற சக்தி தான் நம்ம செய்யற செயல முடிவு பண்ணுன்னு. இதுவும் அப்படிதான். இது சாமியோட முடிவுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. எந்திரிங்க, சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம். வாங்க பெரியம்மா. கடவுளே, எல்லாத்தையும் காலடியில வைக்கிறேன். நான் செஞ்சது தப்பா இருந்தா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. என் பொண்ணுங்களுக்கோ என் குடும்பத்துக்கோ எதுவும் கெடுதல் நடந்துடக்கூடாது. அப்படி என் குடும்பம் நான் செஞ்ச தப்பால பாதிக்கப்பட்டா அதுக்கு நீதான் பொறுப்பு. என்னை கைவிட்டுறாத. இந்த ஆள் என்ன இந்த பக்கம் வரான்? நம்மளை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? சார் வாங்க சார். இல்ல காலையில இவ்வளவு சீக்கிரம் வரீங்க? லிங்கம், வீட்டில் பையனை ராத்திரியில இருந்தே காணும். அப்புறம் அவன் போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஃப்ரெண்டுக்கு யாரை கேட்டாலும் தெரியலங்கிறாங்க. எனக்கும் தெரிஞ்ச இடம்லாம் தேடி பார்த்துட்டேன். ஏன் சார், அவன் எங்க போறான்னு உங்களுக்கு சொல்லிட்டு போலியா சார்? இல்லையே, நீங்க ஏதாவது பார்த்தீங்களா அவனை? சார், தம்பியை நான் கடைசியா எங்க பார்த்தேன்? அன்னைக்கு உங்க வீட்டுல கடைசியா பார்த்தது அவ்வளவுதான் சார். அதுக்கப்புறம் அவரை நான் எங்கேயுமே பார்க்கல சார். வேற எங்கதான் போயிருப்பானே தெரியல எனக்கு. அப்போ இவன் பையன் செத்தது இவனுக்கு இன்னும் தெரியல. நாம தெரிய வச்சிருவோம். ஏன் சார், வழக்கமா உங்க பையன் ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து வேற எங்கேயாவது கெஸ்ட் ஹவுஸ்ல போய் உட்காந்து சரக்கு போட்டுட்டு இருப்பானோ? அவன் அடிக்கடி பண்ண வீட்டுக்கு தான் போவான். அங்க பாத்தீங்களா? போய் பாத்துறேன். சார் சார் இருங்க, நீங்க பதட்டமா இருக்கீங்க. நான் வேணா கூட வரட்டுமா? சரி வாங்க போலாம். வாங்க. வாங்க போங்க உள்ள. பையன் செத்து கிடக்கிறத பார்த்து கதற போறான். நம்மளும் நடிப்பை கொட்டுவோம். நீங்க வாங்க. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம். எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியலையே. சார், இங்க ஒரு ரூம் இருக்கே, அது உள்ள போய் பாத்தீங்களா? இல்ல, இதோ பாக்குறேன். போய் பாருங்க. லிங்கம், இங்கேயும் காணுயா? காணோமா? எங்க போச்சு? என்னது? இல்ல தம்பி இங்க இல்லனா வேற எங்க போச்சு அப்படின்னு கேட்டேன் சார். இங்க இருந்திருந்தா கண்ணுக்கு தெரிய மாட்டானா? சரி வாங்க. இங்க தானே கொண்டு போட்டேன். உள்ள எங்க போயிருக்கோம்?
இல்லம்மா, ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டேன். அவன் காலேஜ்லயும் போய் பார்த்துட்டேன். நம்ம பண்ண வீட்லயும் போய் பார்த்துட்டேன். எங்கேயுமே அவனை காணுமா. அண்ணே, ஏதோ தப்பா இருக்குண்ணே. ஏங்க அந்த கதிரவன் வந்து உங்க வீட்டுல அவன் ஏதோ பிரச்சனை பட்டு போனான்னு சொன்னீங்களே? ஆமா, கார்த்திக் துரத்திட்டு வந்தான், சண்டை கூட போட்டான். அவன் நம்ம கார்த்தியை கொன்னுடுவன் கூட மிரட்டினான்ல, நீங்க தானே சொன்னீங்க? ஆமா, மிரட்டிட்டு போனா. ஒருவேளை அவன் தான் ஏதாவது பண்ணிருப்பானா? எனக்கும் அதான் சந்தேகமா இருக்குண்ணே. கார்த்திக் வேற தனாவை அவன் வழிக்கு கொண்டு வர ஏதோ செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் தனாவை பார்க்க போய் அங்க ஏதாவது நடந்திருக்குமா? இப்பவே போய் அவனை புடிச்சு கைய கால உடைச்சு விசாரிச்சுட்டு வர்றேன். அண்ணே இருங்க, அவசரப்பட வேண்டாம். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏங்க போலீஸ் எல்லாம் எதுக்குங்க? அந்த ரகுராம் வீட்டுல போய் என்ன ஏதுன்னு மிரட்டி கேட்டோம்னா உண்மை தெரிஞ்சிட போகுது. இல்ல, நம்ம போய் கேள்வி கேட்டா அந்த கதிர் எதுவும் சொல்ல மாட்டான். போலீஸ் போய் விசாரிச்சா பயந்து சொல்லிதானே ஆகணும். அண்ணே வாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். சரிம்மா, போலாம். என்ன லிங்கம், வாங்க. ஏன் அண்ணி, அப்படி இவங்க 2 பேரும் நைட்டு எங்க தான் போயிருப்பாங்க? அதான் கேட்டா என்னென்னமோ சொல்லி மழுப்பிட்டு இருக்காங்களே. எங்க போயிருப்பாங்கன்னு தெரியாம அப்படியே என் தலையெல்லாம் பிச்சுக்கலாம் போல இருக்கு. எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமே. அண்ணிய போய் கேட்டாலும் அவங்களும் சொல்ல போறது இல்ல. அவங்க சொல்லனா என்ன, மாயா உங்க மருமக தானே? சி, அப்படி சொல்லாத பார்வதி. அவளை எல்லாம் என் மருமகளா நான் என்னைக்குமே பார்க்கல. என்ன அண்ணி நீங்க வேற, அவகிட்ட போய் கேளுங்க. கேட்டா மட்டும் அவ அப்படியே சொல்லிட போறாளா? அவளே சரியான திமிரு பிடிச்சவ. இங்க பாருங்க அண்ணி, எவ்ளோ திமிரு இருந்தாலும் மாமியார் கிட்ட அதெல்லாம் பலிக்காது. ஐயோ பார்வதி, திரும்ப திரும்ப என்ன அவளுக்கு மாமியாருன்னு சொல்லிட்டு இருக்காத. ஐயோ அண்ணி, இப்போதைக்கு நீங்க மாமியார் பலத்தை தான் கையில எடுக்கணும். அந்த தோரணையோட நீங்க அவளை போய் மிரட்டி கேட்டா அவ எல்லாத்தையும் சொல்லிடுவா அண்ணி. அப்படியா சொல்ற? நீங்க போய் கேட்டு பாருங்க, பயந்து எல்லாத்தையும் சொல்லிடுவா. சரி, போய் கேட்டு பாக்குறேன். ஏ மாயா, என்னத்த? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ என்ன வேணாலும் இந்த வீட்டை செய்யலாம், உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைப்பா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. சும்மா நடிக்காத. நீயும் ஜானகி என்னையும் பண்ண விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன சொல்றீங்க? நாங்க என்ன பண்ணோம்? நீயும் அவங்களும் நைட் வீட்ல இல்ல, எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் நைட் வீடெல்லாம் சுத்தி பார்த்தமே, உங்க 2 பேரையும் காணோம். பாத்துட்டீங்களா? ஆமா, அதனால போய் சொல்லி தப்பிச்சிடலாம்னு நினைக்காத. எங்க போனன்னு ஒழுங்கா சொல்லு. சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் அத்தை நீங்க கேக்கும்போது நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அந்த பயமாவது இருக்கே. சொல்லு, எங்க போன? நான் சீனுவை பார்க்க போனேன். சீனுவியா? என்ன புதுசா கதை சொல்றியா? அவன் மரம் வாங்குற விஷயமா போயிருக்கான். சும்மா போய் சொல்லிட்டு இருக்காத. ஆமா அத்தை, அங்கதான் இருந்தாரு. ஆனா நேத்து நைட்டு நம்ம ஊர்ல ஒரு வேலை இருந்ததுன்னு வந்திருக்காரு. என்ன பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி வர சொன்னாரு. ஏய், வரம வீட்டுக்கு வராம எதுக்குடி உன்னை கூட்டிட்டு போனா? அது உடனே கிளம்பணும்னு சொன்னாரு. அதான் நம்ம ஊர்ல ஒரு சத்திரம் வந்திருக்குல்ல, அதுகிட்ட வர சொன்னாரு. அவரை பார்க்கதான் அத்தை போனேன். நான் நம்ப மாட்டேன். அவனாவது உன்னை பார்க்க வர சொல்றதாவது. அப்படியே அவன் ஊருக்கு வந்திருந்தாலும் என் புள்ள என்ன பார்க்காம போயிருக்க மாட்டான். ஆக்சுவலா சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. உங்களை பார்க்க கூடாதுன்னு தான் அவர் வீட்டுக்கு வரல. என்னது? ஆமா அத்தை,
நான் கூட வீட்டுக்கு வாங்கன்னு தான் சொன்னேன். ஆனா அவர்தான் அங்க வந்தா அம்மா சிடு சிடுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. உன் கூட பேசக்கூடாதுன்னு ஏதாவது பேசி மொக்க போடுவாங்க. ஏய். அத்தை, நான் சொல்லல, சீனு சொன்னாரு. ஆ, அங்க வந்தா அம்மா நம்மள டைம் ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டாங்க. சும்மா கத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி உன்னை பிடிக்காத மாதிரி நான் நடிக்க வேண்டியது இருக்கும். தொல்லைனா தொல்லை, பெரிய தொல்லையா இருப்பாங்க. அதனால நீ இங்க வான்னு சொன்னார் அத்தை. நீ பொய் சொல்ற. நீ என் புள்ள அப்படிலாம் சொல்றவன் இல்ல. நீ வேற எங்கேயோ போயிட்டு வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கியா? அத்தை, நிஜமா சீனு தான் வந்தாரு. நாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். என்ன ரொம்ப மிஸ் பண்றாராம். என் தோல்ல சாஞ்சு உட்கார்ந்துகிட்டு அப்புறம் அத்தா எல்லாத்தையும் எப்படி சொல்ல முடியும்? ஏய், இதெல்லாம் நம்புறதுக்கு என்ன கேனிச்சு நினைச்சிட்டு இருக்கியா? நீ அவனை பார்க்க போறேன்னா அப்புறம் எதுக்கு ஜானகி நீ உன் கூட வரணும்? என்ன அத்தை நீங்க? நடுராத்திரி தனியா போறதுக்கு எனக்கு பயமா இருக்கும்ல, அதான் பெரியம்மாவை துணைக்கு கூப்பிட்டேன். நீ பொய் சொல்றேன்னு ரொம்ப நல்லா தெரியுது. வேற ஏதோ வேலை பார்த்திருக்க. ஆமா அத்தை, உங்ககிட்ட கோவில சேலஞ்ச் பண்ணல, உங்க கையில அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கெல்லாம் ஒரு குட்டி பாப்பா இருக்கும்னு. அதுக்கான ப்ராசஸ்ல தான் இருக்கும். சீனு வந்த உடனே நாங்க ஹனிமூனுக்கு போறோம். ஹனிமூனா? ஆமா, காஷ்மீருக்கு. டிக்கெட் எல்லாம் கூட வாங்கிட்டாரு. என்னடி கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். நீ ஏதோ பண்ற, அதெல்லாம் ஒரு நாள் வெளியே வரதான் போகுது. இப்பவே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ணி வாங்க வாங்க, என்னாச்சு சொல்லிட்டாளா? நீ வேற சும்மா இரு. அவ நல்லா வெறுப்பேத்திட்டு இருக்கா. எதுக்காக தான் நான் அவகிட்ட கேட்க மாட்டான்னு சொன்னேன். பெரிய மாமியாருன்னு சொன்னேன். அதெல்லாம் அவ எதுவுமே மதிக்கவே இல்ல. உன் பேச்ச கேட்டு போய் நான் போன பாரு, என்னையும் சொல்லணும். ச்சே, என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? அப்படி இவங்க ரெண்டு பேரும் எங்க தான் போயிருப்பாங்க? லிங்கம், என்ன இங்கே நின்னுட்டீங்க? வாங்க. நீங்க போய் பேசிட்டு வாங்க, நான் இங்கே நிக்கிறேன். ஏன்? இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான கால் வரும், உள்ள வந்தா பேச முடியாதுல்ல, அதனாலதான். இதுக்கு நீங்க வீட்லயே இருந்திருக்கலாம்ல. வாமா. நம்ம பயமே நம்மள காட்டி கொடுத்துரும் போல இருக்கே. போலீஸ் அந்த கதிரை விசாரிச்சா கண்டிப்பா ஜானகியோட பொண்ணு வாழ்க்கை வீணா போய்ட்டுன்னு பயத்துல உண்மையை ஒத்துக்குவோம். நம்ம தப்பிச்சுக்கலாம். அந்த குடும்பம் நம்ம நினைக்கிற மாதிரியே செதஞ்சு போயிடும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், உட்காருங்க. என்ன விஷயம் சார்? சார், என் பையன் பேரு கார்த்திக். இங்க பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல தான் கோச்சா இருக்கான். அவனை நேத்து நைட்ல இருந்தே காணும் சார். காணோம்னா? அவன் வீட்டுக்கு வரல சார். தெரிஞ்ச இடத்துல எல்லாம் விசாரிச்சு பாத்தீங்களா? சார், எல்லா இடத்துலயும் போய் பார்த்துட்டு தான் சார் வர்றோம். எங்கேயுமே இல்லை சார். அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு சார். ஆக்சிடென்ட் கேஸ் எதுவும் நேத்துல இருந்து ஃபைல் ஆகலையே. அவனை யாராச்சும் ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு பயமா இருக்கு சார். ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஆமா சார், கதிரவங்கிற ஒருத்த மேல சந்தேகமா இருக்கு. அது யாரு? சார், பஞ்சாயத்து தலைவர் ரகுராமோட மருமகன் தான் சார். அவர் மருமகனா? அவர் பொண்ணுதான் கார்த்திக் முதல்ல நிச்சயம் பண்ணியிருந்தோம். ம். ஆனா கல்யாண மேடையில வச்சு அந்த கதிரவன் திருட்டுத்தனமா தாலி கட்டியிருக்கான் சார். சார், அந்த கதிரவன் அடிக்கடி என் பையன்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். இதை மட்டும் வச்சு அவன் ஏதாவது பண்ணிருப்பான்னு சொல்லிட முடியாது இல்லையா? அதுக்காக மட்டும் சொல்லல சார். 2 நாளைக்கு முன்னாடி அந்த கதிர் கார்த்திக் ரோட்ல பார்த்து சண்டை போட்டு அடிச்சிருக்கான்.
எங்க வீடு வரைக்கும் துரத்திட்டு வந்து அடிச்சிருக்கான். ஜனா பக்கம் இனிமே நீ வந்த நானே உன்னை என் கையால கொண்டு புதைச்சிட வேண்டாம். சரி, அப்ப நீங்க கதிர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. நான் அங்க போய் விசாரிக்கிறேன். நீங்க ரைட்டர் கிட்ட எழுதி கொடுங்க. சரியா? சரிங்க சார். சார், அவன் என் பையனை கடத்தி எங்கேயாவது அடைச்சி வச்சிருப்பான் சார். அவனுக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள எப்படியாவது காப்பாத்துங்க சார். பயப்படாதீங்க, நான் விசாரிக்கிறேன். சரிங்க சார். அக்கா, சாம்பாருக்கு இந்த அளவுக்கு வெட்டினா போதும்ல? அக்கா, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆ, என்ன பார்வதி? அதான்க்கா சாம்பாருக்கு. ஆ ஆ, ஆ வச்சிட்டேன், முடிஞ்சிரும். என்னக்கா சொல்றீங்க? இப்பதானே காயை வெட்டிட்டு இருக்கேன், இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கலையே. ஆமா ஆமா, சீக்கிரமா வெட்டிடு, வச்சிடலாம். என்னாச்சு? என்னாச்சு நீ? அண்ணி அண்ணி, என்ன கை தவறி பாத்திரம் கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதான் அண்ணி. இதுக்கே இவ்ளோ பதட்டப்படுறீங்க? அண்ணி, ஏன் நீ ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லப்பா, ஒண்ணும் இல்ல, பயந்து போயிட்டேன். என்னாச்சு உனக்கு? காலையில இருந்து உன் முகம் சரியில்லை, என்னன்னு சொல்லு. எங்க பாட்டி? அவங்க தூங்குனதானே? நைட்டு பெரியப்பா மயான கொல்லைக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் முடிச்சிட்டு தான் இருந்தாங்க பாட்டி. பெரியம்மா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? வாங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வாங்க. ஐயோ மாயா. பெரியம்மா, இப்படி நீங்க டென்ஷனா இருந்தா எல்லாருக்கும் டவுட் வரும். ஐயோ, என்னால சாதாரணமா இருக்க முடியல மாயா. ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கு. இங்க பாருங்க, நீங்க கொஞ்ச நேரம் போய் தூங்குங்க. போங்க போங்க பெரியம்மா. தூங்கவே முடியல, கண்ணு மூணாலே அந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. பெரியம்மா ப்ளீஸ், அதை யோசிக்காதீங்க. நீங்க வாங்க தூங்கலாம், வாங்க. சார், உள்ள வரலாமா? வாங்க சார். என்ன ரகு, போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. என்ன விஷயம் சார்? ஒரு கேஸ் விஷயமா உங்க வீட்ல ஒருத்தர் விசாரிக்கணும். கேஸா? என்ன கேஸ் சார்? பசுபதி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, எங்க சொந்தக்காரர் தான். அவங்க பையன் கார்த்திகை நேத்துல இருந்து காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. காணோமா? ஏன், என்னாச்சு? அதான் சார் விசாரிக்க வந்திருக்கோம். அந்த பையனை காணோம்னா எங்க வீட்டுக்கு எதுக்கு சார் விசாரிக்க வந்திருக்கீங்க? அவரு கதிருங்கிற பேர் மேல சந்தேகம் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த பையனா? 2 நாளைக்கு முன்னாடி கார்த்திகை கதிர் வீடு வரைக்கும் துரத்திட்டு போய் அடிச்சிருக்காரு. அத ஊர்க்காரங்களாம் பார்த்திருக்காங்க. டேய், என்னடா இதெல்லாம்? பாட்டி, அது ஒண்ணு. இவனால இந்த வீட்ல எப்பவுமே பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும் போல இருக்கு.
அதுக்காக உங்க மருமகன் கதிரை விசாரிக்கணும். அவன் எனக்கு மருமகனே இல்ல, அப்படி சொல்ல வேண்டாம். உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறது அவரு தானே சார்? அவரை விசாரிக்க கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். சார் நான் சொல்றதை கேளுங்க சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். கார்த்திகை அடிச்சு கொன்னுடுவேன்னு மிரட்டினீங்களா? சார் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அது வேற பிரச்சனை சார். அவன் எதுக்கு காணாம போனான்னு எனக்கு தெரியாது சார். ஐயோ, கதிர் மேல பழி போகுது. நான் இப்பவே சொல்லிடுறேன் மாயா. பெரியம்மா, அவங்க விசாரிக்க தான் வந்திருக்காங்க. நீங்க அமைதியா இருங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சார், கதிரை நாங்க ஸ்டேஷன் கூட்டிட்டு போனோம் சார். சார், அவன் தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றானே. கொன்னுடுவேன்னு இவர் மிரட்டின 2வது நாளே கார்த்திகை ஆளை காணோம். அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, என்கிட்ட வாரண்ட்டும் இருக்கு. சார், நீங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஐயோ அண்ணா, அவன் எனக்கு எதுவும் தெரியாது மாமா. சொல்லுங்க மாமா, நான் எதுவுமே பண்ணல அத்தை. அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ மாமா, சொல்லுங்க மாமா, நான் எதுவும் பண்ணல மாமா. சார், இவர்தான் இதெல்லாம் பண்ணாருன்னு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? முதல்ல ஜாமீன் வாங்கிட்டு வந்து பேசுங்க. கதிர், கதிர், பயப்படாத. நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போயிடுவேன். எப்படியும் 2 ல இருந்து 3 லட்சம் வரைக்கும் நம்ம கோர்ட்ல கட்ட வேண்டி வரும். அவ்வளோ ஆகுமா?